முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தாம்பரம் வடக்கு பகுதி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் விஜய் தியாகு, மாவட்ட கழக பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் விஜய், வரலட்சுமி, தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் பிரவீன்குமார், வழக்கறிஞர் பிரவீன் ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தாம்பரம் வடக்கு பகுதி தலைமை மணிகண்டன், செல்வம், ஜெயபிரகாஷ், முருகானந்தம், கவினேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தா சரத்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாம்பரம் வடக்கு பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த எஸ் சபீர் மேற்கொண்டிருந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல்சேர், பெண்களுக்கு தையல் மிஷின், ஏழை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரஷர் குக்கர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாம்பரம் வடக்கு பகுதி சபீர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்ட வந்த செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும், இணை செயலாளர் அண்ணன் தியாக விஜய் தியாக அவர்களுக்கும், தாம்பரம் பகுதி செயலாளர் பிரவீன் அவர்களுக்கும், சீதாபுரி மேடம் அவர்களுக்கும், மத்திய இந்து மேடம் அவர்களுக்கும், மத்திய பகுதி ஜோசா சுந்தர் அவர்களுக்கும், கிழக்கு பகுதி சுந்தரன் அவர்களுக்கும், அனைத்து பகுதி செயலாளர் செம்பாக்கம் நக்கிரன் அவர்களுக்கும், இந்த நலத்திட்ட உதவிக்கு பங்கேற்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். தாம்பரம் பல்லாயிரம் 70 வார்டு இருக்கு. 70 வார்டுக்காக இன்னொரு டீம் ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு 80 வார்டுல போலாம். ஆகிய வந்திருக்கின்ற தோழர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற காலங்களில நான் புதுமையாக இருந்து இந்த ஆட்சியை செம்மைப்படுத்தி உங்களுக்கான நலத்திட்ட உதவி கொஞ்சம் லேட்டாக நிச்சயமாக வரும். தளபதி போய் சொல்ல மாட்டார். இப்பதான் வெள்ளையருக்கு ரெடி பண்ணி இருக்காங்க. ஆனால் ஒரு வாரத்தில் வெள்ளையருக்கு வந்துவிடும். அவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற தலைமுறை போனால் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே வருங்காலங்களிலும் இந்த நிகழ்ச்சி தொடரும், தமிழகத்தில் தொடரும், தாம்பரத்தில் தொடரும். ஆகவே வந்து உங்களை படிப்பொருக்க புரட்சி தலைவர் 100 காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ஒரே ஒரு விஷயம், இங்க யாருக்கும் காசு கொடுக்கப்படல, சாராயம் வாங்கி கொடுக்கப்படாத ஒரு அது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டமாக மட்டும்தான் இருக்கும். அதை ஒவ்வொரு இடத்திலும் பறைசாற்றிக் கொண்டு இருக்கக்கூடியது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழமைகள் மட்டும்தான். இது சொல்வதற்கு ஒரு உரிய தகுதியும் ஒரு மானமும் படைத்த ஒரே கட்சி தமிழக அரசினுடைய வரலாற்று களத்துல இன்னைக்கு 60 ஆண்டு 70 ஆண்டு அரசியல் கட்சியினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்குதுன்னா தமிழகத்துல 21ஆம் நூற்றாண்டுல 4 நூற்றாண்டை கடந்து 2 ஆண்டுகள் அந்த தகுதியை படைச்சு தமிழக அரசியல்ல புதிய வரலாற்றையும் புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்சி நம்முடைய தலைவர் தளபதியுடைய கட்சிகளும் அதற்கு சான்றாக நீங்க இருக்கிறீங்க. தலைவர் தளபதியுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தலைவர் தளபதியுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தார், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தென்காசி மாவட்டம் கரையநல்லூர்ல நானும் போட்டியிட்டவன் தான், வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே சொல்லுவாங்க பல கோடியை கொண்டு போனாதான் சீட்டுன்னு. தெருக்கோடியில நின்ற என்னை போன்றவர்களுக்கும் சீட்டு கொடுத்து அழகு பார்த்ததா இந்த கட்சினா தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல ஒரு மைல்கல் இந்த கட்சி. அப்பேற்பட்ட ஒரு கட்சிக்கு முன்னாடி ஏன் தோத்து போயிட்டு ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு கூட 70 ஆண்டுகள் கட்சிகள் நீங்க மறுக்குதுன்னா
அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரும் நோட்டுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் சாராயத்துக்காகவும் ஓட்டு போடல. மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டான், தன்னுடைய வேதனையை தெரிஞ்சுக்கிட்டான். இங்க நடக்கக்கூடிய அவலங்கள் ஊழலுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும்னு நினைச்சான். அப்பேற்பட்ட குரலை, அப்பேற்பட்ட சத்தத்தை விசில் சத்தமா மாத்தி தமிழகம் முழுக்க முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருந்துட்டான். அண்ணன் போனாரா இல்லையான்னு தெரியலையேன்னு அங்க இருந்து போன் பண்ணி கேட்கக்கூடிய எளிமைதான் என்னுடைய தம்பி சரத் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா அதுதான் தலைவர் தளபதியினுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு சட்டம்தான் அதை சொல்லக்கூடிய மாநிலத்தை சொல்லக்கூடிய ஒரே தகுதி படித்த கட்சி தமிழக வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்குது. எதுடா சமூக நீதி எழுச்சியாக இருக்குது. ஒரு மாற்று கட்சியிலிருந்து வராங்க அத்தனை பேரையும் எங்களுடைய சமூக நீதினு சொல்றோம். எல்லார்கிட்டையும் ஊழி போய் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் அதுல எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதனாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கான்பிடண்டா இருந்தா. அந்த கான்பிடன்ட் தான் தலைவர் சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டு அவர் சீஃப் மினிஸ்டர். பல ஆட்கள் எப்பா இதுக்கப்புறம் நம்ம வருவோமா வரமாட்டோமா தெரியாது, நம்ம இருக்கிற வரைக்கும் கொள்ளடிச்சுட்டு போடலாம்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. அதேதான் கவுன்சிலர்லயும் சரி, ஏதாவது ஒரு ரோடு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஆட்சி தான் நடக்கும். ஆனா கீழே இருக்கிற அதிகாரிகள், அதாவது இந்த கவுன்சிலர்கள் வேற கவுன்சிலரா மாற்று கட்சி கவுன்சிலரா இருந்தா கீழே இருக்கிற அந்த அதிகாரிகளை சரியா ரோடு போட விட மாட்டாங்க, காவா கட்ட விட மாட்டாங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி திருப்பியும் மக்களோட வரிப்பணம் முழுமையா போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல கொண்டு செயல்படுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் வந்து வாழடியா இருக்க அமைச்சர் அவர்கள் எடுத்து மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அமைச்சர் அவர்களுடைய கைகளால் திருக்கரங்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு உட்காருங்க. 10 பேரை தான் அனுப்ப போறோம். ப்ளீஸ் உட்காருங்க.